ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஷினி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம சாண்ட்விச் எப்படி பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். கேரட்டை நல்லா பொடிசு நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கோம் பொடிசாக, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். புளிப்புக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் சால்ட் எடுத்துருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மயோனீஸ் வாங்கியிருக்கோம். மயோனீஸில் வெஜ்ஜு நான்வெஜ் 2 இருக்குது. நான் இன்றைக்கி வெஜ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ மயோனீஸ் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு மிக்ஸ் பண்ணுற கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும், சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாண்ட்விச் ரெடி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்தோட பேஸ்ட்டுமே. ஸோ நல்ல ஸ்பூனால் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் கரண்டியால் ஃபுல்லாக. இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்துக்குவோம். க்ரீன் சட்னி வச்சுருக்கேன் நான். இது ஆல்ரெடி நான் வந்து என்னோடய சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்படி நான் க்ரீன் சட்னி வைக்கிறதுன்னு. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த க்ரீன் சட்னியை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண அந்த சட்னி மேலே நம்ம எடுத்து வச்சுக்க வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் கிட்ட வெஜிடபிள்ஸ் வைக்கணும். வெஜிடபிள்ஸ் நிறையா வைக்கணும், அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரிக்கு நமக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலே. ஸோ அதனால் ஃபுல்லாக சாண்ட்விச்சை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு ப்ரெட்டை வச்சுக்கி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாண்ட்விச் க்ரீன் சட்னி நான் சேர்த்தேன். இந்த சாண்ட்விச்சில் நான் க்ரீன் சட்னி சேர்க்கலை. 3 வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் நான் இன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கோம். சீஸ் எடுத்து நம்ம அது மேலே அப்படியே போட்டுக்கலாம். சீஸும் அந்த வெஜிடபிள்ஸ் மிக்ஸாக இருக்கிறதும் போது நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு கடித்து சாப்பிடும் போது. இப்போ இன்னொரு ப்ரெட் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம க்ரீன் சட்னி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம மைனீஸோடு இருக்கிறத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அந்த ப்ரெட்டோட. இப்போ நம்ம சீஸை நம்ம அது மேலே வச்சுக்கலாம். இன்னொரு ப்ரெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தவா சூடு பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு ப்ரெட்டு பீசஸ் நம்ம தூக்கி அந்த தவா மேலே வச்சுக்கலாம். 3 வெரைட்டிஸ் ஆஃப் நம்ம சாண்ட்விச் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக இருக்குது. ஆனால் ஒரே பொருள் வச்சா செஞ்சுருக்கோம், பட் மாற்றி மாற்றி கொஞ்சம் செஞ்சுருக்கோம். நல்லா ஒன் பக்கம் நல்லா ஃபுல்லாக வேகணும், நல்லா குக் ஆகட்டும். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வரும். வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகும் நமக்கு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கமும் நல்லா குக் ஆகணும். ஸ்லோவில் வச்சு தான் குக் பண்ணணும், இல்லைனா நமக்கு சாண்ட்விச் சரியாக வராது, குக் ஆகாமல் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சுற்றி. நல்லா குக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு சாண்ட்விச்சும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு 3 வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச் செஞ்சு காமிச்சிருக்கேன். வித் சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சாண்ட்விச் சூப்பராக இருக்கும். வயிறு நமக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது. வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும், நமக்கு சமைக்க டைம் இருக்காது அப்படின்னும் போது நம்ம சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.